கோவை கொடிசியாவில் பிளாஸ்டிக் கழிவு தொழில்நுட்பம், உணவு, பானம், பால் என 5 தொழில் கண்காட்சி அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். கோவையில் மாபெரும் பிளாஸ்டிக் கழிவு தொழில்நுட்பம், உணவு, பானம், பால் என 5 தொழில் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் துவங்கியது. இதனை தமிழக பால் மற்றும் பால் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். டிசம்பர் 11 முதல் 13 வரை நடைபெறும் இந்த 5 கண்காட்சிகளிலும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. உணவு, பால் பதப்படுத்துதல், பானங்கள், தேநீர், காபி, பிளாஸ்டிக் உற்பத்தி, மறுசுழற்சி தொழில்நுட்பம், தானியங்கி இயந்திரங்கள், பொருள் மூட்டுதல் போன்ற துறைகளின் புதிய தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 70 ஆண்டுகளுக்கும் மேலான தேயிலை வர்த்தக அனுபவம் கொண்ட சரஃப் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெடின் பிராண்டான சன் டிப்ஸ் பங்கேற்றுள்ளது. தொழில்துறை நிபுணர்கள், உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், வணிக ஆலோசகர்கள், துவக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட பலருக்கும் இந்த நிகழ்வு பயனளிக்கும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்வில் தென்னிந்திய தோட்டக்கலை சங்க உபாசி அஜய் திப்பையா, இந்திய தொழில் வர்த்தக சபைகளின் தலைவர் ராஜேஷ் பி லுண்ட், கொடிசியா தலைவர் எம் கார்த்திகேயன் உட்பட தொழில் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். பொதுமக்கள் மற்றும் தொழில் நிபுணர்கள் அனைவருக்கும் நுழைவு கட்டணம் இலவசம். டிசம்பர் 11 முதல் 13 வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கண்காட்சி திறந்திருக்கும்.